நம்ம வந்து சீம் பால் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாலை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். வெல்லம் போட போகிறோம். வெல்லம், சர்க்கரை இல்லைன்னா எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு இப்போவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வைக்கணும். வெல்லம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் போட்டோம். இப்போ வந்து ஏலக்காய் நல்லா நசுக்கிட்டு நம்ம ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வெல்லம், ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். நட்ஸும் இருந்ததுன்னா நட்ஸும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நல்லா வெல்லம் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி இட்லி பாத்திரத்துலேயே நம்ம வேக வச்சுக்கலாம். அது நல்லா கலக்கி விடணும். வெல்லம் நல்லா கரையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து இட்லி வேக வைப்போம்ல, அதுமாரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து அது உள்ளே வச்சுருக்கோம். இப்போ வந்து இது மேலே ஒரு மூடியை போட்டுட்டு இதுக்கும் மேலே ஒரு மூடியை போட்டு ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட பால் கடும்பு வந்து நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.